ரைட்டா ரைட்டா என்ன அவ்வளோ மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணணும், ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாத என்னம்மா? உனக்கு கவுண்டிங் எவ்வளோ இருக்குது? கவுண்டிங் பவரை கூட்டிடுவோம். இந்தா சக்தி உண்டு, வெற்றி உண்டு. பக்கத்தில் வா. இன்னையிலிருந்து என்னை நினைத்து தியானம் பண்ணி எல்லாம் வெற்றியாக நடக்கும். கருப்புசாமி என்ன 3 மாதம் ஆகும் அந்த வேலை முடிய. ஜெயிச்சு வாங்க. அம்மா இன்னும் 3 முறை என்னையை நீங்கள் பார்க்கணும். உங்கள் மனது பூரண சரணாகதி தத்துவத்துக்கு இன்னும் வந்து சேரவில்லை. சரியா? இப்போ கொடுத்துருக்க வரத்தை கொண்டு போய் வீட்டில் வைங்க. இன்னும் 3 முறை பார்க்கும் பொழுது ரொம்ப செம்மையாயிருவீங்க. போங்க. கருப்பசாமிக்கு நீதிமன்றத்தின் வழக்கு யாருக்கு? சென்னையில் நீதிமன்றம் கோர்ட் கேஸ். யார்ப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. கருப்பசாமிக்கு என் மகனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? நெஞ்சம் இருக்கு துணிவாக. அண்ணன் என்ன விஷயம்ண்ணே? இவர் யார்? பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனதும் கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். ஒவ்வொரு நாளும் நிம்மதியான தூக்கமில்லாத நிலைமைகளை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருடைய ஆள் மனதுக்குள்ளும் இவன் இன்னும் சரியாகலை, இவன் இன்னும் நினைத்த லட்சியத்தை அடையலை, இது நமக்கு ஒரு பெரிய வேதனைக்குரியதாக இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிற வேதனை உங்களுடைய உள்ளத்தில் நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா? உன் மகன் ஒரு நாள் தற்கொலை செய்யறதுக்கு போனான். அந்த தற்கொலைங்கிற நிலைகளில் இருந்து நீக்கி இன்னைக்கு உயிரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கவனே இந்த கருப்பசாமி தான். அதுவே உனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்போ அந்த மரணத்துக்குரிய சம்பவ காலங்கள்லாம் நீங்கி அவன் உத்தியோக பவரில் இருக்கக்கூடிய நேரம் வர்றதுக்கு இன்னும் 49 நாள் இருக்குது. அதுக்கு முன்னால் நீங்கள் என்னையை பார்க்கணுங்கிற கர்மாவின்படி என்னையை பார்த்துட்டீங்க. கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்துக்கு பிறகு இவனுக்கு ஒரு புனிதமான வேலைக்கு ஆர்டர் வரும். அதில் உட்கார வச்சு நான் மகிழ்ச்சியாக பார்ப்பேன். கால் வந்துட்டு வாங்க. வேற என்னப்பா வேணும்? வாடா தம்பி. இந்தா தாயில் சிறந்த கோவிலும் இல்லை சுவாமியே, வெற்றி ஆயிடுவேன். இந்தா மகனே, உன் எண்ணங்கள் நிறைவேறும், புனிதமாகுவேன். தாரேன், உடனே தாரேன். இந்தாங்க, சந்தோஷமாக கிடைக்கும். உன் எண்ணம் நிறைவேறி நிம்மதியாக இருப்பப்பா, மகிழ்ச்சி அடைவேன். இந்த கார்த்திகை இருக்குல்ல, பொறுமையாக இருங்க, எல்லாம் ஜெயிச்சு தரேன். அவங்கள பற்றி நீ கவலைப்படாடா, எல்லாமே வெற்றியாகி தருவேன். இந்தா சந்தோஷமாக போயிட்டான். கருப்பசாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரு? வாண மகா சக்தியாக இரு மகனே, மகா சக்தியாக இரு. வாழ்க. ஒன்று கும்பிடுறதுக்கு, ஒன்று சாப்பிட்றதுக்கு. அப்பா சிவபெருமான் கோயில் இருக்குது. எங்கே இருக்குது? வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அதான் பார்த்தேன். ஆனால் பெரிய கோயிலாக இல்லை, சாதாரண கோயில் தான். என்ன, ஆனால் உள்ளுக்கு பிரகாரம் சுற்றதுக்கு நல்ல இயற்கையாக இனிமையாக இருக்குது. ஆமாம், ஒரு முக்கில் கொஞ்சம் பாம்புக்கு சம்மந்தமான இடமெல்லாம் இருக்குது. சரி, கால் வந்துட்டு வாங்க. கருணை வடிவானவளே,
கை கொடுப்பாய் அம்மா. ஆமாம், நீங்கள் வந்தோடனே நான் எதுக்கு அக்கா இல்லாரீஸ்வரி அக்கா பாட்டு பாடுதேன்? மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? திருவேற்காட்டில் இருக்காள மாரியம்மாள், பார்த்துருக்கியா? ஒரு நாள் அந்த தரிசனம் நீங்கள் பண்ணணும். அதுதான் நான் கூப்பிட்டது. உன் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? சரி, இவ்வளோ தானே. இந்த தள்ளி கொண்டு உட்கார். கண்ணமுட்றா, உன்னை முழுக்க முழுக்க நான் கண்டுபிடிக்கிறேன்டா. கண்ணமுட்றா, முழுக்க முழுக்க கண்டுபிடிக்கிறேன்டா. கண்ணமுட்றா. சரி, கிளாஸுக்கு வட்டன் பண்ணிட்டியா? அது சம்மந்தமாக இவனுக்கு மனதுக்குள்ள ஒரு சிவியரிங், ஒரு சின்ன பய உணர்வு. அந்த ப்ராக்டிக்கலான படிப்பு படிக்கும் பொழுது நம்ம மனதை எப்படி திடப்படுத்தி வச்சுக்கிட போகிறோம்னு இவனுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு சின்ன அச்சம். உண்மையா? அது சம்மந்தமாக சில நண்பர்கள்ட்ட கேட்டு இப்போமே மண்டையை நீ குழப்பிக்கிட்டு இருக்கியான். என்னடா முட்டா பேலே, கால் ஒன்ட்டு வாடா, நீ உட்காருப்பா. தப்பு தானே? படிக்கணும், சீட்டு வேணுங்கிறது, ரெண்டாவது போகும்போது பயப்படுறது, எதுக்குடா இதெல்லாம்? அதனால் தன் உணர்வோட உன்னுடைய ஆத்மாவுக்குள்ளே ஏன் சக்தி இருக்கும், என்னையை உணர்ந்துக்கிட்டு படித்து வாடா. நீ எம்பிபிஎஸ் படித்து எம்டி ஆயிடுவ. கால் ஒன்ட்டு வா. கர்மசாமிக்கு போன வாரம் ஒரு பிள்ளை டாக்டர் ஆகிட்டு வெற்றி மாலை போட்டு வந்துருச்சு. அதே மாதிரி உன் பிள்ளை எம்பிபிஎஸ் ஆக்கி எம்டி ஆக்கி பிரிட்டிஷில் கொண்டு படிக்க வச்சு மேலும் பட்டம் வாங்கி தர வேண்டாம். இந்தா ஆனந்தமாக இரு மகனே, வாழ்க. பேனாவை எடுத்துக்கோ, முக்கியம். வேறு என்ன வேணும்? பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கிறான்? ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்பசாமி. அவன் மனத்தை என் பக்கம் திருப்பிட்டேன். இனி எல்லாம் வெற்றியாக நடக்கும். நீ ஆனந்தமாக இருக்கலாம்ப்பா. நல்லா இருக்கு, எந்த குறையும் வராது. புண்ணியமாக இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு நாங்கள் நடத்துகிற தொழிலில் தடை இருக்குது, அடிக்கடி இடைஞ்சல் வருது, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழிலுக்கா? கால் வந்துட்டுவாங்க. நல்ல காலில் விடலை. இந்த வேப்ப இலைய சேலையாக கட்டிக்கிட்டு ஒருத்தி வாராட, அவள் யார்? ஆ, கால் வந்துட்டு வா. உட்கார். நீ எங்கே போனாலும் அவள் கூடவே வரவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையா? ஆமாம். அதுலேயும் இப்போ ஒரு 1.5 வருஷமாக நிறைய வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வாக்குவாதங்களும் பிரச்சனையும் நிறைய நடக்குது. நிறைய பணங்களையும் இழந்தாச்சு. ஒருத்தரை நம்பி கொடுத்த பணமும் வராமல் வேதனைப்பட்டாச்சு. இப்போ இருக்கிற தொழிலையும் சிறப்பாக நடத்த முடியாத அளவுக்கு மன இடைஞ்சல்களும் பக்கத்தில் உள்ளவங்க இடைஞ்சலும் தாங்க முடியலை. அதனால் எவ்வளவுதான் பேசி சமாளிக்க என்னால் கஷ்டத்தை தீர்க்க முடியல. யாரும் துணை இல்லை கருப்பசாமி. ஏதோ தீராத நோய்க்கு தெய்வம் துணை, தீராத கஷ்டத்துக்கு நம்ம ஐயா கருப்பசாமி தான் துணைன்னு சொல்லி என்னை நீ பார்க்க வந்துட்டேன். கால் வந்துட்டு வா. பார்த்தியா, தங்க மகாவா. வேப்பஞ்சேலை கட்டுறவா யாரு? பெரிய பாளையத்தம்மா. சரணா, வா உட்கார், உட்கார். அன்னையே பராசக்தி, இந்தா உன் கடன்களை தீர்த்து நிறைய பணம் தாரேன். வேற என்ன வேணும்? தீர்த்து தரம்னு சொல்லிட்டேன். அடுத்து பக்கத்தில் வா. ஒரு பிள்ளைக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பேன், அந்த பிள்ளை உனக்கு உதவும்னு நீ நம்புகிற. 125% உனக்கு உதவி செய்யும், 75% அவளை நல்லா ஆக்கி தரேன் மகளே. 3 முறை என்னைய பாரு, நீ ஆனந்தமாகுவாய். சென்று வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அவர்க்கும் எனக்கும் என்ன பொருத்தமோ. நாங்கள் கணவன் மனைவி நல்லா இருக்கோம்,
ஆனால் எங்களுடைய மனதுக்கு மட்டும் ஏதோ ஒரு நிம்மதி குறைவு இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம், என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு பணம், பொருளாதார சம்பந்தமான குழப்பமும் தொழில் சம்பந்தமான குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்துடுவாங்க. யாருப்பா அது? வாங்க, சும்மா இருக்கீங்களா? இந்த ஒரு உங்களுக்கு மீன் வாசம் அடிக்க எங்கே மீன் இருக்கா உங்கள் ஏரியாவில்? பக்கத்தில் போட்டிருக்காங்களோ? வீசுது, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க. குழம்பு வச்ச மீன் இல்லை, பச்சை மீன். உட்காரலாம் 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 உட்காரலாம். அப்பா, இடையில டாக்டர்கிட்ட யாருக்கு செக்கப் பண்ண போனேன்? என்ன விஷயம்? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? பண்ணியாச்சே. பண்ணத்தான் வேணும், வேறு வழியே இல்லை. பண்ணிடுவோம். அதுக்கு வேண்டிய பணமும் தரேன், ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, அசத்திடுவோம். ஏன் கவலைப்படுறே? என்னவா? குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சரி மானாளனுக்கு அகரரோகரா. ஆமாம், குன்றத்தூரில் முருகன் இருக்காரா? போரூரில் இருக்காரா? எந்த முருகன் உனக்கு பக்கத்தில்? யார் அவர்? விநாயகர். சரி, அந்த முருகனுக்கு பாலாபிஷேகம். இவன் உடம்புல உள்ள பீடையெல்லாம் நான் தீர்த்து தரேன். ஆப்ரேஷன் நடக்கும், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுவேன். அதுக்கு பணமும் தந்துட்டேன். பார்ப்போம், வேறு என்னக்கா வேணும் உனக்கு? அதைத்தானக்கா சொல்லி கூப்பிட்டேன். கண்ணை மூடி என்னைய பிரார்த்தனை பண்ணும் போல நீ. இந்த விபூதியை கொண்டு வீட்டில் வை. எல்லாருடைய மனதும் ஒருநிலைப்படும். குழப்பம் இல்லாமல் மன நிறைவோடு மகிழ்ச்சியாக எல்லாரும் வாழ்வீர்கள். இந்த மகளே, செல்வாக்காயிரு, வாழ்க. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு தீராத கடன்களால் வேதனைப்பட்டோம் என்று வந்தது யார்? சர்ச்சு வருது. உங்கள் வீட்டுக்கு போகிறவள்ள எதுவும் சர்ச் இருக்கா? ஆ, இருக்கா? கால் வந்துடுவாங்க. என்ன? அப்பா ஐயா, சர்ச்சு எங்கப்பா இருக்கு? இருக்குண்ணே. என்ன செய்யணும் இப்போ? என்ன வேணும்? சரி சொன்னாங்க. உன் பையன் சதா காலகட்டமாக வெளியில் அலைதானே, எங்கே போகிறான்? அவனுடைய வேலைக்கு அலைதான். அதுக்கு தகுந்த பணம் கிடைக்க மாட்டுது, அதுக்கு தகுந்த ஆர்டர்கள் கிடைக்க மாட்டுது. அதெல்லாம் வெற்றியாக்கி உன் கடனை தீர்த்துந்தா போதுமா? வீடு கொஞ்சம் சரியில்லாமல் இருட்டடைஞ்சிருக்குடா. வீடு மாறணுங்கிற ஒரு நிலைமை வருதா? மாறிடலாமா? கால் வந்துட்டு வா போ. ஏன் இப்படி இப்போ கேட்போம்? வரலாம். முனியாண்டி வரார முனீஸ்வர சுவாமி எங்கப்பா இருக்காரு? கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? நீண்ட காலம் அதை கும்பிடாமல் தூந்து போச்சு. சரி, ஒன்று சங்கு சக்கரபாணியாக இருக்கின்ற கிருஷ்ணர் கோயில் எங்கே இருக்கு? இருக்கு. கால் ஒன்று. இத்தனையும் இருக்கும்போது அந்த வீடு எனக்கு தெரியாது. வாகேஸ்வரியோ பரம்பொருளோம் பார்க்கடலில் மேவும் சாரங்கனும் யார் வந்தாய் என்ன? உன் கடன்லாம் தீரும்ப்பா. ஒரு நண்பனின் உதவி உனக்கு கிடைக்கும். அதை நான் கருப்பசாமி முன்னின்று வாங்கி தந்து உன்னை காப்பாற்றுவேன். நல்லா
இன்னைக்கு அவ்வளோதான் உத்தரவு. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமி, எப்போ பார்த்தாலும் என் உடம்புல ஒரு வலியும் வேதனையுமா இருந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ஒருத்தர் கேட்க வராங்க. யாரு? என்ன வலி வேதனை அப்படி உங்களுக்கு? முதுகெலும்பு வலிச்சுதா? நீங்கள் இல்லை. என்ன கதையா? சும்மா யாரோ ஒருத்தர் வந்துடலாம்னு மட்டும் நினைக்கக்கூடாது. எனக்கா உனக்கு எனக்கா செய்து சொல்லுக்கா, என்ன செய்து? கால் வந்துட்டு வரலாம். நல்ல விடலை. கூக்குரலாலே கிராச் ஆகிடுது. வேண்டாம், பாட்டை விட்டுருவோம். என்ன வேணும் வேற? ஒரு பாட்டு படித்தேனே, இந்த பாட்டுக்குடைய முதல் வார்த்தை என்னன்னு யாருக்கும் தெரியுமா? கூக்குரலாலே கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. பாட்டு பொருந்தும்னு நினைக்கிறேன். கால் வந்துட்டு வா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் விடுவானாம். உங்கள் அம்மாவுடைய ஆயுள் காலங்களை பார்த்தேன். ஏற்கனவே 1.5 வருஷ காலங்களாக கொஞ்சம் மோசமான சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உடலால் சரியாக எழ முடியாத நிலையும் நடக்க இயலாத குறைபாடுகளும் இருக்கும். புரியுதா? அதனால் கிரகங்களையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சனி பகவானுடைய தொல்லையால் இந்த நிலைமைகள் நடக்கு. எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? உங்கள் தாயாரை காப்பாற்றித்தாரேன், கணவனை கொஞ்சம் மனப்பக்குவம் அடைய வச்சுத்தாரேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, கடவுள்கிட்ட கூட்டு பிரார்த்தனை வைக்கணும். இந்த பொம்பளை எல்லாம் சேர்ந்து, என் புருஷன் குடிக்கக்கூடாது, என் புருஷன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை வைங்க. இது ஒரு 1000 பேர் சரி, நான் ஒரு நாள் பூஜை வைக்கிறேன், எல்லோரும் வாங்க, ஒரு 1000 பொம்பளைங்க வாங்க, சாமிகிட்ட ஒவ்வொரு பிராதா எழுதி கொடுங்க. என் புருஷன் குடிக்கக்கூடாது கருப்பசாமி, என் புருஷன் குடிக்கக்கூடாது கருப்பசாமி அப்படி சொல்லுங்கள். அதுக்கு பிறகாது ஒரு வெற்றி கிடைக்கும். திருத்தி தாரேன், சந்தோஷமாக இருப்போம். நான் எதுக்கு சொல்கிறோம்னு எல்லாரும் புரிஞ்சுட்டாங்களே. என்ன கருப்பசாமிக்கு நான் ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை எனக்கு கிடைக்குமா? யாருக்குப்பா என்ன வேலைப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய? யார்? இவனா? இல்லைன்னு சொன்னது யாரு? என்ன நீ உட்காருதுன்னா உட்காந்துருது, நான் சொல்லிடுறதா? என்னடா உனக்கு என்னடா வேணும்? பின்ன என்ன இல்லைன்னு சொன்னிய? என்னத்துக்கு வெக்கப்பட்டு சொன்னியா? கால் வந்துட்டு வா. யாருன்னா வந்தாங்க? பரவாயில்லையே, உங்கள் பையனா? இப்போ அவன் மட்டும் தான் வந்து கேட்கணும், நீ வரக்கூடாது. அப்போ நீ ஊரில் இருந்திருக்கலாமே. டாட்டாட்டா டாட்டாட்டா இன்னொருத்தர கால் வந்துட்டு வாங்க. என்ன படிச்சிருக்கிற? அப்படியா? வெளிநாட்டுக்கு போகலாமா? பாஸ்போர்ட் ரெடி ஆகிடுதா? அப்ளை பண்ணியிருக்கிறேன். 6 மாத கால அவகாசம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போ, வெற்றி அடைவாய், கோடி சம்பாத்தியம் செய்வேன், ஜெயித்துக்கா. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கா. அமைதி. சொல்கிறது நல்ல உன் ஆத்மாவில் பதிவாகணும். அங்கே போன பிறகு நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில்
அந்த நாட்டு சட்டத்துக்கு தவறு நீ ஒன்று செய்ய வேண்டிய நேர்மை ஏற்படும். அதில் உனக்கு சட்டப்படி தண்டனை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்னுடைய வாக்கை இப்போ உன்னுடைய உள்ளத்தில் ரெக்கார்டாக்கி எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருந்துக்கிட்டு உன்னுடைய வேலையை மட்டுமே நீ ஒழுங்காக பார்க்கணும். கால் வந்துட்டுவான். நாளை நடப்பதை இன்று சொல்வோம், அதை சரியாக கடைபிடிக்கணும். சும்மா இல்லையாமா? இந்திய நாட்டு சட்டம் வேறு, அயல் நாட்டு சட்டம் வேறு. சரியா? இந்தா உனக்கு நேர்மையான வேலை கிடைக்கும், புண்ணியமாக இருப்பாய். அதற்கிடையில் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து ஃபோன் வரும், உன் மண்டையை திருப்பு, நல்லா ஓடு. இந்தா உன் உடல்நிலையை நல்லாக்கி தரேன், ஃபோன் வந்தாச்சு, புடி போடு. கருப்பசாமிக்கு அம்மா இது என்னம்மா? வேறுந்தாள் தானே, சரி விடு, அது நமக்கு எதுக்கு. பேங்கில் லோன் யார் வச்சுருக்குறா? பேங்க் லோனால் டார்ச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்களே, யார் வச்சுருக்கா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? எந்த ஊர் உனக்கு? காலன்னு சொல்லலாம். யாருக்காக இல்லை தம்பி, இந்த போன் யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. என்னடா செய்யணும் உனக்கு? நீயா திருமணம் முடிச்சுக்கலான்னு சொல்லி ஒரு லைன் ஏற்பட்டுச்சா? அதெல்லாம் என்னாச்சு? கட்டாயி போச்சா? கால் வந்துட்டு வா. எனக்கு மனிதன் தானம்மா, எல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படியா? ஏதோ வீட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமாக மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. யாருப்பா அது? வீடு சொத்து சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? தம்பி, உனக்கு திருமணத்தை பற்றி நான் சாமிகிட்ட கொஞ்சம் கேட்குறேன், கண்ண முடி உட்கார். உன்னுடைய சொந்த ஊரில் அங்காளம்மன் இருக்காங்களா? மரங்கள் சோலைகள் இருக்கிற இடமா இருக்குடா. நிறைய விளைநிலங்களாக இருக்குது. அது பக்கத்தில் பழைய பிள்ளையார் கோயில் இருக்குது. ஒரு அங்காளம்மன் கோயில், அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. முனீஸ்வர சாமி அந்த எல்லையில் இருக்கார். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வரலாம். இந்தா பங்குனி மாதத்துக்குள் உனக்கு திருமணத்துக்குரிய எல்லா நிலைகளும் கூடும். வெற்றியாகி தரேன். கையில் பணம் தந்துட்டேன்.